பண்ணுறோம்னு சொன்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கேன்சர் பேஷண்ட்களுக்கு 3 வகையான ஹெல்ப் பண்ணுறோம். ஒன்று என்னென்னா, அரசாங்க பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய அந்த கேன்சர் பேஷண்ட்களுக்கு 3 நேர சாப்பாடு, அங்கே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆகக்கூடிய பொருளாதார செலவுகள், அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு என்னென்ன செலவுகள் உண்டோ அந்த செலவுகள் அனைத்தையும், அது எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதிராம்பட்டினமாக இருந்தாலும் சரி அல்லது தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் சரி தான், அரசாங்க பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய முஸ்லீம் நோயாளிகளுக்கு 3 நேர சாப்பாடு மற்றும் இன்னும் சில ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பொறுப்பேற்கிறோம். உதாரணத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான மாத உணவுப் பொருள்கள், அந்த குடும்பத்துக்கு தேவையான மற்ற சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் இந்த அர்-ரஹ்மான் ட்ரஸ்டின் சார்பாக செஞ்சுட்டு வர்றோம். அது எல்லாமே இன்னொரு பணி என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தினுடைய காப்பீட்டின் மூலமாக தனியார் மருத்துவமனையில் வச்சு அவர்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு, சரிங்களா, இந்த ஒரு பணியை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். ஏன்னா அதான் எங்களுக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், சில தொலை தொடர்புகள் விஷயங்களில் எங்களால் சரியாக பண்ண முடியுன்ற அடிப்படையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட இலவசமாக கன்சல்டிங் பண்ணுறதுக்கு பொருளாதார வசதி இல்லாத நபர்கள் எப்பொழுது யார் எங்கேயும் தொடர்பு கொண்டாலும் சரி, அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸை வாங்கிட்டு நாங்கள் ஒரு டைம் சொல்லுவோம், இந்த டயத்தில் இந்த இடத்துல போய் டாக்டர் இப்ராஹிம் அவர்களை இலவசமாக கன்சல்டிங் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது மாதிரியான கேன்சர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திட்டு வர்றோம். இது மட்டும் இல்லாமல் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய பைத்துல் மாலையும் அர்-ரஹ்மான் ட்ரஸ்டின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் பல பணிகள் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இப்போது டாக்டர் அவர்கள் இந்த கேள்வி கேட்ட நபர்களில் 3 நபர்களுக்கு பரிசு வழங்க